ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை எபிசோடாக இருந்துச்சு. குமரனும் ஆனந்தியும் டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நீ நான் காதலில் ராகவும் அபியும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ ஆரம்பத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னா குமரனும் சரி ஆனந்தியும் சரி ரெண்டு பேரும் ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு தான் ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து வீரா வந்து எனக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. அப்போ வீராவை கொஞ்ச நாளைக்கு வந்து ஸ்டோரியில் காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இப்போ கோயிலில் சித்தர் சொன்ன மாதிரி இப்போ ஆனந்தி அவங்களோட அடுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா குணவதியும் அதை தான் சொன்னாங்க, உன்னோட நீ இருக்கிற லைஃப்பை விட்டுட்டு அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பாரு அப்படின்னு. ஆனால் அதுக்கு உண்டான ஆள் வந்து குமரன் தான் அப்படிங்கிறதுனால அடுத்து வந்து மோதல் காதல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே வந்து இப்போ குமரனோட ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க இல்லையா, அதாவது வந்து அந்த தறி அதாவது வந்து புடவை நெய்கிற இதில் வந்து போட்டி நடக்குது, 5 லட்ச ரூபா பரிசு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா. அதனால் பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து இப்போ அடுத்த ஸ்டோரியை கொண்டு வருவாங்களா. ஏன்னா இப்போ ஆனந்தியும் பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோடில் திடீர்னு பார்த்தா அட்டகாசமான ஒரு ப்ரொமோ கொண்டு வந்து காட்டிட்டாங்க. ஏன்னா இப்போ ஆனந்தி வந்து சரி விடு, நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், தனியாக வந்து ஒரு தொழில் பண்ணணும், நமக்கு இருக்கிறது குடும்பத்தோட தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தறி நெய்யர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பழைய தறி பற்ற இருக்குல்ல அந்த இடத்த வந்து நெசவு பண்ணுறத வந்து இடத்த வந்து எல்லாத்தையும் புழுதி தள்ளி எல்லாம் எடுத்தாங்க. செம சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. நாம கூட பார்த்தோமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா இப்போ குமரனும் அதே வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஆனந்தியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வீடாட்டு இருக்க அந்த தறி அந்த இடம் நடக்கிறதெல்லாம் எல்லாம் அதெல்லாம் எடுக்கும்போது பார்த்தோம்னா எல்லாம் ரொம்ப பழசாக இருக்குது. எல்லாத்தையும் தட்டி தூசிலாம் தட்டி எடுக்கிறாங்க. இப்போ அடித்து நவுத்தி இவங்களும் வந்து தறியோட வேலையில் இறங்க போகிறாங்க. அந்த பக்கத்து குமரனும் அதே பிஸ்னஸில் தான் இருக்கார். அப்போ ரெண்டு பேத்துக்குள்ளார பார்த்தோம்னா செம்மையாக போட்டி வரும். இதே மாதிரி தான் பார்த்தோம்னா நீ நான் காதலில் ராகவ் அபிக்கும் இருந்துச்சு. அதனால் நமக்கு என்னவோ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரியாக தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை எல்லாம். ஆனால் அதில் என்னென்னா ஒரே ஹீரோ, இதில் பார்த்தோம் அப்படின்னா பேரலாக இன்னொரு ஹீரோ இருக்கிறாரு, அதாவது குமரன் இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. நிறையா சினிமா கதையோட இதோட லிங்க் பண்ணி இப்போ பேசலாம். ஆனால் இப்போயே நம்ம போட்டு அதெல்லாம் பேசி குழப்பிக்கிட்டு கதையை கெடுத்துக்கிட்டு நம்ம நிறையா யோசிக்க வேணாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இருக்கிற விஷயத்தை நம்ம என்ஜாய் பண்ணோன்னா அடுத்து அந்த நடக்க போகிற போட்டி இருக்குல்ல, அந்த போட்டியில் ஆனந்தியும் கலந்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன், குமரனும் அதில் கலந்துக்குவாங்க. அப்போ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த குஞ்சத்தை வச்சு இதுதான் ஆனந்தி அப்படின்னு சொல்லி இவரால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பரிசு கொடுக்குறப்ப அப்பா இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஒரு எமோஷனல் மூமெண்ட்டில் தான் ஆனந்தியை வந்து அவங்க அப்பா பார்த்து இதுதான் அந்த பொண்ணுன்னு சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கதைன்னு வச்சுக்கிறேன். இப்போதைக்கு வந்து ஸ்டோரியை செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து நாளைக்கான எபிசோடை பார்த்து அடுத்த ஸ்டோரி என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.